வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11, 12 இந்த 2 வசனத்துல ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயமடைந்து ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இந்த 2 வசனத்துக்கான விளக்கத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த மிருகம் எழும்பி வருகிற இடம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது அப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அது யூரோப்பியன் யூனியனாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒரு மத தலைவருடைய ஆட்சி, பின்னாட்களில் அது யூரோப்பியன் யூனியனாக வருகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த மிருகத்துக்கும் இந்த மிருகத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது வேறு அது வேறு. இது எழும்பி வருகிற இடம் வேறு, அது எழும்பி வருகிற இடம் வேறு. இது பூமியிலிருந்து எழும்புகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்துல ஆண்டவர் பூமியை 2ஆக பிரிக்கிறார். அதாவது தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இது நமக்கு தெரிஞ்சிருக்கிறோம், இதை நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த முந்தின மிருகம் எங்கிருந்து எழும்பி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. அதாவது பூமியினுடைய 2 பகுதி, ஒன்று சமுத்திரம், இன்னொன்று வெட்டாந்தரை. அந்த வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயர். இந்த பூமியிலிருந்து ஒரு மிருகம் வருகிறது, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. சமுத்திரத்திலிருந்து வருகிற மிருகம் தான் முந்தி எழும்பி வருகிறது. அதுதான் நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தல் 13:1. இந்த சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது என்று வெளிப்பாடு 17, 15 பார்த்தோம். அதாவது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரமாம் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் சமுத்திரம் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆவிக்குரிய வெளிப்பாடு. இது வாக்குவாதத்திற்கோ அல்லது எதிர்வினைகளுக்கோ இது இடம் இல்லை. நாம அவர்களுக்கு அதான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் போதிக்கிறார்கள். இது வசனத்தின் அடிப்படையில் நாம் போதிக்கிறோம். இதற்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். இங்கே நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இது கர்த்தர் எனக்கு வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது. இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம் என்பது வெளிப்படுத்தல் 13:1 ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்கள் மத்தியில், அதாவது சமுத்திரம் என்பது ஜனங்கள். இது எப்ப நடந்தது? 538ஆம் ஆண்டு ஒரு மத தலைவர் ஆட்சி ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வந்தது. 10 ராஜாக்களோடு கூட அது இருந்தது. அது ரோம் நகரத்திலிருந்து உருவாகி வந்தது. எல்லாத்தையும் பார்த்தோம். இது 6ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றது. இந்த மிருகம், இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலேயே வேதம் சொல்லுகிறது, அது ஒரு நாள் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம்பட்டிருக்க கண்டேன்னு நம்ம 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல வாசிச்சோம். அதன்படி அந்த மத தலைவருடைய ஆட்சி 1798, இன்னும் சொல்ல போனா 1789 98, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நெப்போலியன் அந்த அரசாட்சிக்கு எதிராக எழும்பி யுத்தம் செய்து அந்த மத தலைவரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார். இதோடு அந்த ஆட்சி சாவுக்கு ஏதுவாய் காயமடைந்தது. அது சாகல, சாவுக்கு ஏதுவான காயம். இதோடு அந்த ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. இது நடந்தது 1798. இது சாவுக்கு ஏதுவா காயமடைஞ்ச பிறகு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர வேண்டும். இந்த மிருகம் என்ன செய்யுமா, முந்தின மிருகத்தை, அதாவது இந்த சாவுக்கு ஏதுவா காயமடைஞ்ச மிருகத்தை ஜனங்கள் எல்லாரும் வணங்கும்படி செய்யுமா. என்ன ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் பாருங்களேன். 1798 இந்த மத தலைவருடைய ஆட்சி ரோம் நகரத்துல முடிவுக்கு வந்தது. அதாவது முடிவுக்கு வந்ததுன்னா தற்காலிக முடிவுக்கு வந்தது. சாவுக்கேதுவான காயம். அந்த காலகட்டத்தில் வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்புமா, ஆட்சி பீடத்துக்கு எழும்புமா. அப்படின்னா இது எந்த மிருகம்? இது எழும்பி வரதுல இதுக்குன்னு சில ஹிண்ட் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதோடைய குணாதிசயங்கள் என்னென்ன? முதலாவது, இது எழும்பி வருகிற இடம் பூமியிலிருந்து எழும்பும். இப்போ நம்ம அந்த 2 பார்ட்ல சமுத்திரத்திலிருந்து எழும்புகிறது ஜனங்கள் மத்தியில் என்றால் அந்த தண்ணீர் என்பது ஜனங்களை குறிக்கிறது. ஜனங்கள் மத்தியிலிருந்து எழும்பி வருகிறது, சமுத்திரத்திலிருந்து வருது. இப்போ பூமி என்பது என்ன? வெட்டாந்தரை, அதாவது ஜனங்கள் இல்லாத இடம். அங்கிருந்து புதிதாக ஒரு ஆட்சி புறப்பட்டு வரும். எப்போ? இந்த மத தலைவருடைய ஆட்சி காயமடைந்த பிறகு அந்த இடத்துல இருக்கிற ஆட்சி, அந்த மிருகம் எழும்பி வரும். இதுக்கு உதவி செய்யறதுக்கு எழும்பி வரும். இது எப்ப நடந்தது? இது எதை குறிக்கிறது? ரெண்டாவது, இது 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. 2 பார்ட். இப்போ இந்த பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த மத தலைவருடைய ஆட்சி 1517 வரும்போதே இந்த மத தலைவருக்கு எதிராக மார்ட்டின் லூத்தர் எழும்ப ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்கும் ஹிஸ்டரி தெரியும். ஹிஸ்டரியில இந்த மத தலைவருக்கு எதிராக மார்ட்டின் லூத்தர் எழும்ப ஆரம்பித்தார். மார்ட்டின் லூத்தர் எழும்பி போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்த போது, அப்பொழுது அவர்களுக்கு பெயர் புராட்டஸ்டன்ட்ஸ், பிரிவினைக்காரர்கள்.
இவர்களுக்கு அதிகப்படியான உபத்திரவங்கள் வர தொடங்கியது, அதிகப்படியாக பாதிப்புகள் வர தொடங்கியது. இதே காலகட்டத்தில் ஸ்பெயின் தேசத்துல யூதர்களுக்கு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு கிளம்பி யூதர்கள் அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். இப்போ இந்த காலமும் அந்த காலமும் ஒன்றாக சைமல்டேனியஸாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உலகம் கண்டுபிடிக்கிறது. என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆஸ்திரியா தேசத்தை சார்ந்ததான ஒரு கப்பலோட்டுகிறவர் அல்லது ஒரு மாலுமி, அவர் ஸ்பெயின் தேசத்திலிருந்து புறப்பட்டு இந்தியாவை நோக்கி புறப்படுகிறார். சரித்திரத்தை கவனிச்சுக்கிட்டே வாங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவை நோக்கி புறப்பட்டு வருகிறார். அவர் இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், கப்பலில் உள்ளதான அந்த கப்பல் பயணத்துக்கான வரைபடத்தோடு கூட புறப்படுகிறார். புறப்பட்ட மனுஷன் போய் இறங்குகிறார். ஆனால் அவர் இறங்கின இடம் இந்தியா அல்ல. அவர் பிளான் போட்டு கொடுத்தவர் இந்தியாவுக்கு போடுவதாக நினைத்துக் கொண்டு அவர் வேறொரு இடத்துக்கு போட்டு கொடுத்தார். அந்த இடத்துக்கு பெயர் தான் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா. 1460களிலிருந்து 1490களிலே அது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் போய் அங்க இறங்குகிறார். இறங்கினவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பின்படி அவர் இந்தியர்கள் கருப்பாய் இருப்பார்கள் என்று சொல்லிதான் சொல்லப்பட்டது. ஏன்னா இந்தியா என்பது கருப்பர்களின் தேசம். பூர்வ காலம் முதல் ஏறக்குறைய ஒரு 2500 அல்ல, ஒரு 3000-4000 வருஷமாகவே இந்தியா என்பது கருப்பர்களின் தேசம். அப்போ அதனாலதான் நீங்க எங்க கருப்பர்கள் இருக்கிறாங்க இந்தியன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க. நம்ம மேற்கு தீவுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன காரணம்னா அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அமெரிக்கால இந்தியானா போலீஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கூட போய் பாத்தீங்கன்னு சொன்னா கருப்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற கேள்வி. இப்போ கொலம்பஸ் இறங்குறார். இறங்கின உடனே இங்க இருக்கிறவர்கள் பார்த்தா கருப்பாவும் சிவப்பாவும் கலந்தபடி இருக்கிறார்கள். அதனாலதான் அவர்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் என்று பெயர் வைத்தார். அந்த அவர்களுக்கு செவ்விந்தியர்கள் அப்படின்னு ஒரு பெயர். அங்க இருந்த அந்த ஜனங்களுக்கு பெயர் தான் மாயன் இனத்தார்னு பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாயன் இனத்தார் என்பதற்கான பின்புலம் யாரு, மாயன் யாரு, இதெல்லாம் நம்ம ஹிஸ்டரிக்குள்ள போக வேண்டாம். ஆனால் அங்கே இருந்தவர்களுக்கு அப்படி ஒரு பெயர். அப்போ என்ன நடக்குது, அவர் ரெட் இண்டியன் பேர் வைக்கிறார். இப்போ அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படுது. சரி, அவர் ஏன் அமெரிக்கான்னு பேர் வச்சார்? அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் இறங்கி இந்தியா தானே வந்தாரு. அவர் அங்க இறங்கி இந்தியான்னு போய் பார்த்தா அது இந்தியா இல்ல, அங்க இருந்தவர்கள் இந்தியர்கள் இல்லைன்னு கண்டுபிடிச்சார். அப்போ அந்த தீவுக்கு, அந்த பெரிய தீவுக்கு, தீவுன்னு சொல்லக்கூடாது, அது கான்டினென்ட், மிகப்பெரியதான அந்த கண்டத்துக்கு அந்த நம்ம கொலம்பஸுக்கு அந்த பிளான் போட்டு கொடுத்தார் இல்லையா, அவருடைய பெயர் தான் அமெரிக்கா. அந்த போறதுக்கு அவருக்கு பிளான் போட்டு கொடுத்தவருடைய பெயர் தான் அமெரிக்கா. அதனால கொலம்பஸ் என்ன பண்ணாரு, அவர் நினைவாக அதற்கு அமெரிக்கா என்று பெயரிட்டார். இப்போ 1500களில், அதாவது 1460களுக்கு மேலாக இது கண்டுபிடிக்கப்படுகிறது. 15ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்பொழுது யூதர்களுக்கு ஸ்பெயின் தேசத்தில் பிரச்சனை வருகிறது. அதே வேளையில இங்கே பிரிவினைக்காரர்களுக்கு பிரச்சனை வருகிறது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொலம்பஸ் கண்டுபிடித்த அமெரிக்காவுக்கு நேராக போகிறார்கள். அவர்கள் அங்கே ஓடி போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த நாட்டை புதுசாக உருவாக்குறார்கள். நல்ல கவனிங்க, அங்கே வெறும் சொற்ப ஒரு சில பழங்குடி இனத்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்களுக்கு மாயன் என்ற பெயர். அந்த முழு காண்டினென்ட்டும் காலியாக இருந்தது, அங்கே யாருமே இல்லை. அந்த சொற்ப இனம் மட்டும்தான் இருந்தது. மக்கள் இல்லாத காண்டினென்ட்டாக அது இருந்தது. இன்னைக்கும் அமெரிக்கா என்பது பூர்வீக குடிகள்லாம் கிடையாது. அதை நான் எப்பவும் கேட்பேன், ஆச்சரியமா இருக்கும். ஜூலை 4 அவங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு வச்சிருப்பாங்க. அமெரிக்கர்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் என்பது என்ன அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அவங்க ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதை வச்சிருக்காங்களா, அந்த கருப்பர்கள் அடிமைத்தனம் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியாது. நாம ஆங்கிலேயர்கள் இருந்து விடுதலையானோம், அதனால அதுக்கு பேரு இண்டிபெண்டன்ட் டேன்னு பேரு. அமெரிக்கா யார் கையிலிருந்து இண்டிபெண்டன்ட் ஆனாங்கன்னே தெரியல. அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கான்டினென்ட் அது, அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அப்ப போய் கொலம்பஸ் அதை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சு வெட்டாந்தரை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மக்கள் இல்லாத ஒரு கண்டமாக அது இருந்தது. அங்கே முழுவதுமாக பூர்வ குடிகள் ஸ்பெயின் தேசத்தார் போய் குடியேற தொடங்கினார்கள். ஸ்பெயினில் இல்ல யூதர்கள் போய், ஸ்பெயின்ல இருந்த யூதர்கள் குடியேறினாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலத்துக்கு பிறகு அதிகமாக அமெரிக்காவில் ஸ்பெயின் மொழி தான் அதிகமாக பேசப்படுகிறது. அங்க இருக்கிற ஸ்பானிஷ் அதான் அதிகமாக பேசப்படுகிறது. ஸ்பானிஷ் இனத்தார் தான் அங்கே அதிகம். 2வது அங்கே அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். பூர்வ குடிகள், அதாவது பூர்வ குடிகள் இங்க போய் குடியேறினவங்க, வந்தேரிகள் அப்படி சொல்லிக்கலாம், அவர்கள் தான் அங்க இருக்கிறார்கள். அப்ப இவங்க போய் அங்க குடியேறினாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த புரோட்டஸ்டன்ஸ், இந்த பிரிவினை வருது. அதனாலதான் இன்னைக்கும் அமெரிக்க கண்டம் புரோட்டஸ்டன்ட் கண்டம். அங்க ஒரு அது கிறிஸ்தவத்தில் எந்த பிரிவை அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா புரோட்டஸ்டன்ஸ் பிரிவை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படிதான் அங்க இருந்துச்சு. இப்போ அந்த கண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களால ஆளுகை செய்யப்படுகிறது. அங்கே பழங்குடியினர்களுக்கும் இவர்களுக்கும் சண்டை வருகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழங்குடி இனத்தினர் காட்டுக்குள்ளே விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இதை பற்றின நிறைய குறிப்புகள் இருக்கு, திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு இவன் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதற்கு பிறகு அங்கே வந்துட்டு மற்ற நாடுகளை போல அரசாட்சி தொடங்கப்படவில்லை.
அங்கே வந்து அடிமை முறைகள் தான் இருந்துச்சு. அவன் யாரெல்லாம் அடிமைத்தனம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு அரசாட்சி என்பது உருவானது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 1781 தான் அரசாட்சிகள் உருவாக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் அமைப்பு உருவாகுது. அப்புறம் 1781 இருந்து வருஷத்துக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறாங்க அங்க. அப்போ அந்த இடத்துல 1789 நல்லா கவனிங்க, 1789 முதல் அங்கே ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் வருகிறார். ஏன் இவர் நம்ம ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி சொல்றோம்? இவருக்கு முன்னாடியே 7 ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க, 7ஓ 8ஓ இருக்கிறாங்க. ஏன் நம்ம இவரை ஃபர்ஸ்ட் ஜனாதிபதினு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் யாரு, அவரை நடத்துறவங்க யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அந்த இடத்துக்கே நம்ம போக வேண்டாம். அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. ஜார்ஜ் வாஷிங்டன் காலத்துல இருந்து தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு ஜனாதிபதிங்கிற முறை இன்னைக்கு இருக்கிற முறை அப்பதான் உருவாக்கப்பட்டது 1789. இப்போ அந்த முறையை தான் இன்ன வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் வாஷிங்டன் வருகிறார். 1789 இவர் எழும்புகிறார். இவர் எழும்புகிற இதே காலகட்டத்தில் அங்கே ஐரோப்பாவில மத தலைவருக்கு எதிராக நெப்போலியன் எழும்புகிறார். இப்ப கூட சொல்வாங்க, இந்த ஜார்ஜ் வாஷிங்டனை கொண்டு வந்த அதே பிரிவை சார்ந்தவங்க தான் நெப்போலியனையும் எழுப்புனாங்க. அவங்க என்னன்னா அந்த மத தலைவரை ஒழிச்சு கட்டி அங்க கிறிஸ்தவம் இல்லாம செய்யணுங்கிறது தான் அங்க அவருடைய நோக்கம் அப்படின்லாம் சொல்லி அது ஒரு குறிப்பு இருக்கு. சோ 1789 இங்க ஜார்ஜ் வாஷிங்டன் அரசாட்சி இந்த மிருகம் எழும்புகிறது. அதாவது வெட்டாந்தரையிலிருந்து ஒரு அரசாங்கம் எழும்புகிறது. இதே அரசாங்கம் 2 கொம்புகளை உடையதாக இருக்கிறது. 2 கொம்புகளை உடையதா என்ன? இதே அமெரிக்க கான்டினென்ட் 2 பார்ட். இது என்னுடைய பெரிய இதை தியானிக்கும் போது இது நிறைய பேரும் சொல்லி இருக்கிறாங்க, இன்டர்நெட்ல இருக்கு. ஆனா நான் வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, அமெரிக்கா 2 பிரிவு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கனடா அண்ட் அமெரிக்கா. இது 2 சேர்ந்தது தான் அமெரிக்கா கண்டம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நார்த் அமெரிக்காங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கனடாவையும் சேர்த்து அமெரிக்காவும் சேர்த்து தான் அமெரிக்கா. அதாவது அந்த நயகரா ஃபால்ஸ் அதுக்கு அந்த மேல உள்ளதெல்லாம் கனடா, கீழே உள்ளதெல்லாம் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் அந்த பகுதிக்கெல்லாம் போனதில்லை, இதெல்லாம் படிச்சதோட சரி. ஸோ அந்த பகுதி அங்க அப்படி இப்படி இது 2 சேர்ந்தது தான் இந்த 2 கொம்புள்ள மிருகம் எழும்பி வந்தது. அதுல பெரிய ஆச்சரியம், இந்த 2 கொம்பும் 2 அரசாட்சி நமக்கு தெரியணும். ஏன்னா 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 2 கொம்புள்ள ஆடு எழும்பி வருது. அந்த 2 கொம்பு 2 அரசாட்சின்னு சொல்லப்படுது. ஒன்று மேதியர்கள், இன்னொன்று பெர்ஷியர்கள். அதே மாதிரி இங்க 2 கொம்புள்ள ஆடு ஒன்று வருது, மிருகம். இந்த 2 கொம்புள்ள மிருகத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 அரசாட்சி கொண்டதான அரசாங்கம், கனடா அண்ட் அமெரிக்கா. ஆனால் இதையே ஒரு சிலர் இன்டர்நெட்ல என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா 2 அமெரிக்கா இருக்குது, அதனால அந்த 2 கொம்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் படி 2 கொம்புனா 2 அரசாட்சி தான். சவுத் அமெரிக்கா என்பது ஒரு அரசாட்சி அல்ல, பல நாடுகளின் கூட்டமைப்பு. பிரேசில், இங்கே பல நாடுகள், லத்தீன் அமெரிக்கா நம்ம சொல்றோம், அதுல பல நாடுகள் இருக்கிறது. சோ அதை நம்ம ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது, ஒரு கொம்புன்னு சொல்ல முடியாது. பைபிள் படி ஒரு கொம்பு என்பது ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசாட்சி, ஒரு ராஜா, அப்படிதான் குறிக்கும். 2 கொம்புனா 2 ராஜா இருக்கணும். அப்பனா அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி, கனடாவுக்கு ஒரு பிரதமர், இது 2 பார்ட், அவ்வளவுதான். 2 கொம்புள்ளதான இந்த மிருகம் அரசாட்சி கவர்மெண்ட் எழும்பி வருகிறது. இதோட பெரிய விசேஷம் என்னன்னா, இது பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறது. அதான் அடுத்து அதோட அர்த்தம் என்ன? ஆட்டுக்குட்டி என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள் படி ஆட்டுக்குட்டி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் நான் சொல்றது, புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டிங்கிறது எல்லாரையும் குறிக்கும். கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் ஆடாக அவர் பார்க்கிறாரு தானியேல், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தையும் ஆடாக பார்க்கிறாரு, அது வேற தானியேல் புஸ்தகத்துல. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆடு, வலு சர்ப்பம், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சபடி ஆடு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், வலு சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 கொம்புள்ள ஆடு, அது எதை குறிக்கிறது? பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, ஆட்டுக்குட்டி மாதிரி. அது எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக, கிறிஸ்தவத்துக்கு ஒப்பாக, பார்ப்பதற்கு கிறிஸ்தவத்தினுடைய பிள்ளைகள் மாதிரியோ அல்லது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக கிறிஸ்துவை போலவே இருக்கும். அமெரிக்காவை இன்னைய வரைக்கும் எல்லாருமே மிகப்பெரிய கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவர்களுக்கான நாடு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்தில் பார்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக தான் இருந்தது. அப்ப இன்னைக்கு அப்படி கிடையாதா அப்படின்னு கிடையாதா? நான் சொல்லல. அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களும் எழுதின எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, அமெரிக்கா ஒரு பாபிலோன் என்று இருக்கிறது. இப்போ நம்ம மார்ட்டின் லூத்தர் எழுதும் போது நம்ம எல்லாருமே ரோமன் கத்தோலிக்கத்தை கிறிஸ்தவமாக பார்க்கிறோம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு பாபிலோனியன் கேப்டிவிட்டி என்று எழுதுகிறார். 1546 வந்த புத்தகத்துல அவர் எழுதுறார் பாபிலோனியன் கேப்டிவிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
பார்ப்பதற்குத்தான் அது வந்து கிறிஸ்தவத்தை போல இருக்கிறது, ஆனால் அது கிறிஸ்தவம் இல்ல, அது பாபிலோனிய வழிபாடுகளின் கூடாரம் என்று எழுதுகிறார் மார்ட்டின் லூத்தர் எழுதுகிறார். அதே மாதிரி தான் அமெரிக்காவின் சொல்லுவேன். அமெரிக்கா என்பது பார்ப்பதற்குத்தான் கிறிஸ்தவத்தை போல இருக்கிறது, ஆனால் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் எதுவும் கிறிஸ்தவ செயல்பாடுகள் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் வரக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மில்லிகரங்கம் ஐயா அழகா சொல்லி இருக்கிறாங்க, சோதோம் கொமாரா என்பது வேறு ஒன்றுமில்லை அமெரிக்காவை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோதோம் கொமாராவுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்வாரானால் அமெரிக்காவுக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் புஸ்தகத்தை படிச்சிருக்கிறேன், அவருடைய பெயர் ரசல், ஏதோ ஒரு புஸ்தகம் அவருடைய பெயர் படிச்சிருக்கிறேன், என் ஜனங்களை போக விடுன்னு சொல்லி தமிழ்ல இருக்கும். யூதர்களை பத்தி, அமெரிக்கா எப்படி யூதர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு, அங்கிருந்து யூதர்கள் புறப்பட வேண்டிய அவசியத்தை பத்தி அந்த புத்தகம் இருக்கும். அதுல அவர் சொல்றாரு, அமெரிக்கா என்பது ஒரு மாயையான தேசம், ஒரு பாபிலோனிய வழிபாட்டினுடைய தேசம்னு எழுதுறாரு அவர். எதுக்கு சொல்றேன்னா, அமெரிக்கா ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நன்றாகத்தான் ஆரம்பித்தது. இன்னும் நான் சொல்லுவேன், எல்லா கிறிஸ்தவ இயக்கங்களும் ஆரம்பிக்கும் போது நன்றாகத்தான் ஆரம்பித்தது. அது ரோமன் கத்தோலிக்கமாக இருக்கட்டும், புராட்டஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும், பெந்தகோஸ்தே இயக்கங்களாக இருக்கட்டும், அல்லது வந்துட்டு சால்வேஷன் ஆர்மியாக இருக்கட்டும், ஆங்கிலிக்கனாக இருக்கட்டும், எல்லா இயக்கங்களும் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாய் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் தான். ஆனால் முடிவு எப்படி இருக்குது என்பதுதான் முக்கியம். ஏன், நியாயப்பிரமாணமே ஆரம்பிக்கும் போது உண்மையும் உத்தமமாய் தான் ஆரம்பிக்கப்பட்டது. யாரால? மோசையால. அது எப்படி இயேசு காலத்தில் அவமாக்கப்பட்டிருந்தது, அதான் முக்கியம். ஒவ்வொரு இயக்கங்களும் ஆரம்பிக்கப்படும் போது, பிரிவுகளும் கிறிஸ்தவ பிரிவுகளும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அனுமதி கொடுக்கிறாரு. அவர்கள் ஆரம்பித்து வந்து கிறிஸ்துவுக்கு என்று வைராகியமாய் எழும்புகிறார்கள். முடிவு மோசமாக இருக்கிறது, கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறார்கள். ஆனா என்ன, ஆரம்பிக்கும் போது நாம் அவர்களை பாராட்டுகிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வழி விலகி போகும்போது நம்ம அதை சொல்றோம், நீங்க வழி விலகி போகணும், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க போய் பாருங்க, மார்ட்டின் லூத்தர் எழும்பி வந்து வேற என்ன சொன்னாரு? கிறிஸ்தவத்தில் உள்ளதான பிரச்சனைகளை தான் பேசினார். கிறிஸ்தவத்தில் உள்ள, அவர் வேற எந்த மதத்தையும் எதிர்க்கவே இல்லை. கிறிஸ்தவத்தில் உள்ள அன்னைக்கு உள்ள மத தலைவர்கள் கூட பிரச்சனைகளை குறித்து மார்ட்டின் லூத்தர் பேசினார். அன்னைக்கு அவர் எதிர்க்கப்பட்டார், அவர் மிகப்பெரியதான போராட்டத்தை சந்தித்தார். அதற்கு பிறகு மார்ட்டின் லூத்தருக்கு எதிராக மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவ இயக்கமும் ஆரம்பிக்கப்படும் போது, முதலாக ரோமன் கத்தோலிக்கம் ஆரம்பிக்கப்படும் பொழுது முதல் மூன்றாம் நூற்றாண்டுகளிலே மிகப்பெரியதான உபத்திரவத்தை அது சந்திக்கத்தான் செய்தது. பெந்தகோஸ்தே இயக்கம் முதல் நூற்றாண்டிலே சீஷர்கள் மிகப்பெரிய உபத்திரவத்தை சந்திக்கத்தான் ஆரம்பித்தார்கள். காரணம், அவர்கள் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும் போது உபத்திரவத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அது எல்லா காலகட்டத்திலும் நடக்கும். அப்ப அமெரிக்கா ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வர 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 அமெரிக்காவுக்கு வந்த ஜனாதிபதிகள் எல்லாருமே ஒரு சிலர் முழுவதுமாக தேவனால் நடத்தப்பட்டவர்கள் அல்ல. அங்கே எல்லாருமே, அதான் சொல்றேன், பார்க்கறதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவங்க கிடையாது. உள்ளான யூதனானவனே யூதன் பைபிள் சொல்லுது. உள்ளான மனுஷன் கிறிஸ்தவனா இருக்கணும். வெளியே அடையாளங்களாலோ அல்லது கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனாலயோ அல்லது சர்ச்சுக்கு போயிட்டு வரதுனாலயோ மட்டுமே நம்ம பரலோகத்துக்கு போயிருமா? கிடையாது. நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு சபையில மெம்பரா இருக்கிறதுனாலயோ தசமாக காணிக்கை கொடுக்கறதுனாலயோ நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னா கஷ்டம். அப்படி நம்பாதீங்க. உங்க உள்ளான மனுஷன் கண்டிப்பாக மாறி இருக்கணும், கிறிஸ்துவின் சாயல் அடைஞ்சிருக்கணும். அமெரிக்காவுடைய நிலைமை என்ன? பார்க்கறதுக்கு கிறிஸ்தவம். அமெரிக்கா தான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான வலு சர்ப்பத்தை போல பேசினது. அங்க இருக்கு பாருங்க, வலு சர்ப்பத்தை போல பேசினது. என்ன வலு சர்ப்பத்தை போல பேசினது? எதெல்லாம் பிசாசுடைய உபதேசங்கள்லாம் இருக்குதோ நீங்க எல்லாத்தையும் பாருங்க, அது அப்படியே அமெரிக்கா வழியா வந்திருக்கும். இது எது வல்லரசா இருக்கோ அது மூலமா பிசாசு செய்வான். இப்ப பார்வோன் வல்லரசா இருக்கும் போது அவன் மூலமாக அவன் என்ன செய்யறான்? ஒரு மிகப்பெரியதான இனப்படுகொலையை செய்கிறான். எந்த இனப்படுகொலை? இஸ்ரவேல் என்கிற இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். இது பிசாசுடைய ஆலோசனை. அதற்கு பிறகு சனகரி போறாரு, அசிரிய சாம்ராஜ்யம். அவர் என்ன செய்கிறாரு? மிகப்பெரியதான ஒரு பெரிய பேரழிவை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வரார். அவர் சொல்றது என்ன? என் கடவுளின் கைக்கு உங்களை யார் தப்புவிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இது யாரு? பிசாசுடைய ஆலோசனை. அதற்கு பிறகு பாபிலோனிய சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்கிறார், எல்லாரும் வணங்க வேண்டும் சொல்றாரு. இது யாருடைய ஆலோசனை? பிசாசுடைய ஆலோசனை. அதற்கு பிறகு மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம், ராஜாவை தவிர வேற யாரையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது யாருடைய ஆலோசனை? பிசாசுடைய ஆலோசனை. அதற்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம், ஆன்டியோகஸ் எபிஃபனஸ், அவன் கொண்டு வந்து சிலையை கொண்டு வந்து வச்சு எல்லாரும் அதை வணங்கணும்னு சொல்றான் தேவாலயத்துக்குள்ள. இது யாருடைய ஆலோசனை? பிசாசுடைய ஆலோசனை. ஆரம்பிக்கும் போது சாம்ராஜ்யங்கள் நல்லதா ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பிசாசுடைய ஆலோசனை அந்த சாம்ராஜ்யங்கள் வழியாக வரும். அதைத்தான் அமெரிக்கா செய்கிறது. அமெரிக்கா செய்யாத குற்றங்கள் என்ன? அமெரிக்கா கர்த்தருக்கு விரோதமான எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறது. முதலாவதாக அவர்கள் ஆரம்பத்திலிருந்து செய்த மிக முக்கியமான பாவத்தில் ஒன்று நான் சொல்லுவேன், அவருடைய பள்ளிக்கூடங்களில் இருந்த பைபிளை ரிமூவ் பண்ணினார்கள். அமெரிக்கா ஒரு செக்குலர் தேசம், இங்கே குறிப்பிட்ட மதத்தினுடைய படிப்பை வைக்கக்கூடாது, கிறிஸ்தவத்தினுடைய படிப்பை வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன? அடுத்த ஜெனரேஷன், இன்னைக்கு அமெரிக்காவுடைய வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்?
அமெரிக்கால இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற பையெல்லாம் துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க. என்ன நடக்குது? ஸ்கூல்ல துப்பாக்கி சூடு நடக்குது. சின்ன பிள்ளைகள் பாவத்தில் விழுகிறார்கள். அங்கே நடக்கிற பாலியர்கள், அதாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதான அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் அதிக ஜாஸ்தி. காரணம் என்ன? இந்த ஜெனரேஷன் கெட்டு போனதுக்கு என்ன காரணம்? பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்துன்னு சொன்னாங்க, அவர் நடத்த விடல, வேதாகமத்தை கொடுக்க விடல. இரண்டாவது, பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு சட்டம், கை வைக்க கூடாது. வேதம் சொல்லுது பிரம்புகை கையாளணும். இதுல என்னன்னா, பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதாங்க பிசாசுடைய வேலை. பிள்ளைகளை மதியினம் ஒட்டி இருக்கும், தகப்பனுடைய பிரம்பு தான் அதை நீக்கும். அடிக்கவே கூடாது. நமக்கு ஒரு காலத்துல நம்ம இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய அறிவில் சிறந்த ஞானிகளாக இருந்தாங்க. ஏன்? நம்ம ஸ்கூல்ல நம்மளை அடிக்காத அடியா, இந்த அடியெல்லாம் நமக்கு கொடுத்துதான் நம்மளை கொண்டு வந்தாங்க. நம்ம டீச்சர்ஸ் நம்மளை எதுக்காக அடிச்சாங்க? நம்ம சாகணும்னு அவங்க அடிக்கவே இல்லை, நம்ம திருந்தணும், உருவாக்கப்படணும்னு. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளை அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போடப்பட்டுச்சு. பிள்ளைகளை அடிக்கவே கூடாது. அதையும் தாண்டி துணிகரமான சட்டம் என்ன தெரியுமா? பெற்றோர் பிள்ளைகளை அடிக்க கூடாது. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கு, பெற்றோர் பிள்ளைகளை அடிக்க கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் அமெரிக்கால பெற்றோரை எதிர்த்து பேசுறது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கு. ஐரோப்பா நாடுகள்ல போய் பாருங்க, எந்த அளவுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். சொற்ப பிள்ளைகள் தான், அதிகப்படியான பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதை விட கொடுமை, 15 வயசுக்கு மேல பிள்ளைகள் சுயமா யோசிப்பாங்க, சுயமா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, தடுக்க முடியாது. பெற்றோர் அடிக்கிறாங்கன்னு சொன்னா உடனடியாக அங்க இது 911க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. உடனே ஃபோன் பண்ணி என்ன எங்க அப்பா அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்க, உடனே போலீஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பெற்றோருக்கு ஆலோசனை, சைக்காட்ரிஸ்ட வச்சு இவங்களுக்கு கொடுப்பாங்க ஆலோசனை. பிள்ளைகளை கை வைக்க கூடாது, இன்னொரு தடவை தொட்டா தண்டனை. என்ன நடந்தது? தேவனை விட்டு பிள்ளைகள் தூர போனார்கள். அடுத்தபடியா ராணுவத்துக்குள்ளே ஓரின சேர்க்கையை கொண்டு வந்தார்கள், அலோ பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஓரின சேர்க்கை அபிஷியல் ஆக்கப்பட்டது, விபச்சாரம் அபிஷியல் ஆக்கப்பட்டது, அபார்ஷன் அபிஷியல் ஆக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் அபிஷியல் ஆக்கப்பட்டு அரசாங்க சட்டமாக ஏற்றப்பட்டு தேவன் தேசத்தை விட்டு தூரமாக பண்ணினார்கள். பாபிலோனிய வழிபாடுகளுடைய பிசாசுகளுடைய அத்தனை சட்டங்களும் அங்கே உருவாக்கப்பட்டது. தேவனை மறந்தார்கள். தேவனை மறந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர்கள் பிசாசை கொண்டு வந்து வைத்தார்கள். வெள்ளை மாளிகைகளுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை கொண்டு வந்து வைத்தார்கள். ஒவ்வொரு ராஜாக்கள் நடுவில் 1-2 பேர் நல்லா வந்தாங்க. ஆனால் முழுவதுமாக அமெரிக்க தேசம் தேவனை விட்டு தூர போன தேசம். இன்னைக்கும் அது வலு சர்ப்பத்தை போலதான் பேசும். பேர்க்கிறதுக்கு அது பார்க்கறதுக்கு தான் கிறிஸ்தவ நாடு. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டா இருக்கு. கிடையவே கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அமெரிக்காவும் கிடையாது, ஆப்பிரிக்காவும் கிடையாது, யாரும் கிடையாது. நான் தான் எப்பவும் சொல்லுவேன், எந்த அரசியல் தலைவர்களும் எந்த அரசியலும் எந்த அமெரிக்க நாடும் யாரும் கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நிரந்தர சப்போர்ட். ஆனால் கர்த்தர் ஒருத்தரை எழுப்புவார், அப்பப்போ ஒருத்தர் எழுப்புவார். அவங்க ஆதரவா இருப்பாங்க. இப்ப எரேமியாவுக்கு நேபுகாத்நேச்சர் கொஞ்சம் ஆதரவாக இருந்தார், தானியேலுக்கு நேபுகாத்நேச்சர் ஆதரவாக இருந்தார். அதற்கு பிறகு தானியேலுக்கு ராஜாக்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்தார்கள். யோசேப்புக்கு ராஜா ஆதரவாக இருந்தார். தேவன் எழுப்புகிற கோரேஸ் தேவாலயம் கட்டுவதற்கு உதவி செய்தார். தேவன் எழுப்புற ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதான் நான் சொல்வேன், அரசாங்கங்கள் நமக்கு உதவி செய்யுமா நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், நாம தேவனை எதிர்பார்ப்போம். தேவன் அப்படிப்பட்ட அரசாங்கங்களை உருவாக்குவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் அவர். எப்பவும் சரி, நாம தேவனை நோக்கி பார்க்கணும். நமக்கு ராஜா இயேசு கிறிஸ்து. அப்போது அவர் பூமியின் ராஜாக்களை சபைகளுக்கு ஏத்த மாதிரி அவர் கொண்டு வருவார். நாம சபைக்கு ஏத்த மாதிரி ராஜாக்களை எதிர்பார்க்க கூடாது. நம்ம சபைக்கு ஏத்த ஒரே ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதனாலதான் பல நாடுகள்ல சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட், அமெரிக்கா சப்போர்ட். என்ன அமெரிக்கா சப்போர்ட்? கிறிஸ்தவர்கள் அமெரிக்கா சப்போர்ட்டா இருந்திருந்தா இன்னைக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவமா இருந்திருக்கணும். ஏன்னா அமெரிக்கா வல்லரசாகி 70 வருஷம் ஆச்சு. இந்த 70 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆங்கிலேயர்கள் கொண்டு போன காஸ்பலை கூட அமெரிக்கா கொண்டு போகல. ஆங்கிலேயர்கள் கொண்டு போன வேதத்தை அமெரிக்கா கொண்டு போகல. ஆங்கிலேய சாம்ராஜ்யம் அன்னைக்கு கிங் ஜேம்ஸ் காலத்துல இருந்து விக்டோரியா மகாராணி காலத்துல இருந்து இங்கிலாந்து கொண்டு போன காஸ்பலை யாருமே கொண்டு போகல. அதனால நான் சொல்லுவேன், அமெரிக்கா ஆதரவு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவானதெல்லாம் கிடையாது. அது பார்க்கறதுக்கு கிறிஸ்தவ நாடு. பல நேரங்களில் அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி வந்தார். அவர் பதவியேற்கும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாருமே பைபிளை வச்சு பதவியேற்பாங்க, அவரும் பைபிளை வச்சு தான் பதவியேற்றார். ஆனா முதல் தடவை ஏற்கும்போது தப்பா ஏத்துட்டார். சரி, தனிப்பட்ட முறையில் இன்னொரு தடவை பைபிளை வச்சு பதவியேற்றார். ஏற்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அமெரிக்கா என்பது நாட் ஒன்லி கிறிஸ்டியன் கண்ட்ரி. அமெரிக்கா என்பது கிறிஸ்தவர்கள் நாடு மாத்திரமல்ல, இது மற்ற மதக்காரங்கள், ஓரின சர்க்கையாளர்கள், ஏத்திஸ்ட் நாத்திகர்களின் நாடும் கூட என்றார். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகப்படி அது கரெக்ட் தானே? ஜனநாயகப்படி அது சரின்னா அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு அல்ல, ஜனநாயக நாடு. அவ்வளவுதான்.
அப்புறம் எப்படி அமெரிக்காவை கிறிஸ்தவ நாடுன்னு சொல்ல முடியும்? இந்தியா ஜனநாயக நாடு, கிறிஸ்தவ நாடு கிடையாது. அதே மாதிரி அமெரிக்காவும் ஜனநாயக நாடு, கிறிஸ்தவ நாடு கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி பாக்குதுன்னு தான் நான் சொல்றேன். அமெரிக்காவை கிறிஸ்தவ நாடா பார்த்து கிறிஸ்தவங்களுக்கு ஆதரவான நாடு மாதிரி கிடையவே கிடையாது. அது 2 கொம்புள்ள மிருகம், பிந்தி எழுமினது, காயம்பட்ட பிறகு வந்தது. அது பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசும். உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாமே அமெரிக்கால சட்டமாக்கப்படும். அமெரிக்கால சட்டமாக்கப்படும் போது அது உலகம் முழுவதும் சட்டமாக்கப்படும். அமெரிக்கா ஒன்று சொன்னா, ஏன்னா வல்லரசு, அமெரிக்கா ஒன்று சொன்னா அது உலகம் முழுக்க போகும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் சொன்னபடியே துல்லியமாக 2 கொம்புள்ள மிருகம் எழும்பி வந்திருக்கிறது. அடுத்து அது செய்யற வசனம், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதற்கு முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு வல்லமையை இழந்து போச்சு பாத்தீங்களா முந்தின மிருகம். அந்த மத தலைவருடைய ஆட்சி எப்ப இழந்தாங்க? 1798 இழந்தாங்க. இப்ப என்ன செய்வாங்களா, அந்த இழந்து போன ஆட்சி பவரை மீண்டுமாக இந்த பிந்தின எழுதின அமெரிக்கா என்ன செய்யுமா, அவங்களுக்கு அந்த அதிகாரம் முழுவதையும் கொண்டு வருமா. கொண்டு வரும் மாத்திரமல்ல, மீண்டும் பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அந்த அரசாட்சியை வணங்கும்படி செய்யுமா. இது அமெரிக்கா செய்த மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நடந்தது நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மத தலைவருக்கு 1929 மீண்டும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம் பண்ண வச்சது ஜெனரல் முசோலினி. சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல் அப்படிங்கிற பத்திரிகையில இந்த செய்தி வந்திருக்கிறது, பண்ணி வச்சாங்க. ஆனால் மத தலைவருக்கு தான் ஆட்சி வந்ததே ஒழிய அவருடைய அரசாட்சி வரவில்லை. மீண்டும் அந்த அரசாட்சி வர வேண்டும் என்பதற்காக மிக பெரியதான ஒரு வேலையை அமெரிக்கா 1990களிலே செய்தது. என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அப்பொழுது அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருந்தவர் சீனியர் புஷ். இவர் என்ன பண்ணாருன்னா, இவருக்கு உலகத்தை பிடிக்கிற ஆசை ஒன்று வந்துச்சு. இவருக்கும் எப்படி எல்லாருக்கும் வர மாதிரி அவருக்கு ஒரு ஆசை, உலக சூப்பர் பவராக அமெரிக்கா இருக்கணும். ஏன்னா ஐரோப்பா முழுக்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அப்போ டோனி பிளேயர்லாம் இருந்தாரு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்போ இவர் என்ன செஞ்சாரு, அவருடைய காலத்திலேயே ஆசியாவுக்குள்ளேயும் முழு ஐரோப்பாவையும் ஆசியாவையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு விரும்பினார். அப்போதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளைகுடா நாடுகளுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் மூலமா வளைகுடா நாடுகளுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கும் போது இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்த இந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை அவர் ஃபார்ம் பண்ணணும்னு விரும்பின போது அவர் செய்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒன் ரிலிஜியன் இருக்கு பாருங்க, அந்த ஒன் ரிலிஜியன் வந்து அந்த மத தலைவருடைய தலைமையில முழு உலகமும் ஒரு மதத்துக்கு கீழே கொண்டு வரணும், அரசாட்சி அமெரிக்கா கீழே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. ஆனால் அந்த மத தலைவருடைய ஆட்சி அப்படி செய்யாது. ஏன்னா பைபிள் படி அந்த மத தலைவருடைய ஆட்சி தான் அரசாட்சியிலும் இருக்கணும், அதே நேரத்தில் மதத்துக்கும் தலைவராக இருக்கணும். இதான் நடக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அதுக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது. இவரு ஜார்ஜ் புஷ் என்ன பண்ணிட்டாரு, சீனியர், இவர் ஒரு கணக்கு போட்டு அமெரிக்கா வேர்ல்ட்ல இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த மத தலைவரை கூப்பிட்டு ஒரு சைன் ஒன்று பண்ணாங்க. சைன் பண்ணி உலக மதத்துக்கு நீங்க தலைவரா இருங்க, உலக அரசுக்கு நாங்க தலைவரா இருக்கிறோம் அப்படின்னு அந்த மத தலைவரை ஒத்துக்கொண்டு அவர் வந்து இதுக்கு சைன் பண்ணாங்க. இது நடந்தது அமெரிக்காவில். அதற்கு பிறகு அவர் சீனியருடைய ஆட்சி போச்சு. அதற்கு பிறகு வேறொரு அரசாங்கம் வந்துச்சு அமெரிக்கால, அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய மகன் வந்தார், ஜூனியர் புஷ். அவர் வந்தபோது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த காரியத்தை கையில் எடுத்து அந்த மத தலைவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஆராதனை வைத்தார். ஆராதனை வைத்து எல்லா மதங்களையும், கிறிஸ்தவ மதங்கள் அத்தனையும் ஒன்றாக இணைத்து ஒரே மதமாக ஒன் கிறிஸ்டியானிட்டி உருவாக்குவதற்கு எல்லாரையும் சைன் பண்ண சொன்னாங்க. சைன் பண்ண சொல்லி இவரை வேர்ல்டு மதத்துக்கு தலைவராக்கிட்டு அமெரிக்கா உலக அரசாட்சிக்கு தலைவராயிரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு உள்ள கார்டியன் பத்திரிகையில நடந்த சம்பவத்தை அவர்கள் எழுதியிருந்தார்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த கனவுக்கு ரஷ்யா முடிவு கட்டுச்சு. என்ன முடிவு கட்டுச்சு, ஜார்ஜியான்னு ஒரு இடம் இருக்கு, அதை அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐரோப்பாக்குள்ள போய் ஐரோப்பா வழியா ரஷ்யாக்குள்ள ஜார்ஜியா வழியா உள்ள நுழையலாம் நினைக்கும் போது ரஷ்யா அந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டை போட்டு அமெரிக்கா மீண்டும் உள்ளே வராதபடிக்கு ஜார்ஜியா பகுதியை ரஷ்யா கைப்பற்றிடுச்சு. ரஷ்யா கைப்பற்றின உடனே அதுக்கு மேல இவங்களால அங்க போக முடியல. ஏன்னு சொன்னா அப்படி அதுக்கு மேல போனா தேர்ட் வேர்ல்டு வாரா மாறிடும், பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால அது உடனடியாக நிறுத்தப்பட்டது. அதனாலதான் அன்னைக்கு போட்டிருந்தாங்க, ஜார்ஜியா இஸ் a grave for US plan அப்படின்னு சொல்லி. அதாவது ஜார்ஜியா பகுதி யுஎஸ் உடைய கல்லறை தோட்டமாய் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதோடு கூட இந்த 2 கொம்புள்ள மிருகம், முந்தின மிருகம், அதாவது அந்த மதத்தினுடைய ஆட்சிக்கு எல்லா அதிகாரத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை வணங்க வேண்டும் என்று சொன்னது அப்படின்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி சைன் பண்ணப்பட்டு இன்னைக்கும்
ஒன் ரிலிஜியன் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஐரோப்பாவிலிருந்து பண்றாங்களே, அதற்கான அடித்தளம் அங்கே போடப்பட்டதுதான். அவர்கள் தான் அதை செய்தார்கள். செய்து உலகம் முழுவதும் ஒரு ஆட்சி நடக்கணும், ஒரு மத தலைவருடைய ஆட்சி நடக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் ஒன் கிறிஸ்டியானிட்டி வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகம் முழுவதும் ஒரு கிறிஸ்தவ ஆட்சி நடக்காது, நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவன், அவன் ஆன்டி கிரைஸ்ட். கிறிஸ்தவத்தை ஒழித்து கிறிஸ்தவத்துக்கு பதிலாக வேற ஆட்சி பண்ணணுங்கிறத அவனுடைய பிளான். அப்போ இந்த மத தலைவர் மூலமா கொண்டு வரப்பட்ட இந்த ட்ரீட்டியை அவன் வேற விதமா யூஸ் பண்ண போறான். இப்ப நம்ம பார்த்தது ஆஸ் பர் பைபிள் இருக்கிற ப்ராஃபஸி. இதுக்கு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இதே வசனத்துக்குள்ளதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் பிடிக்கிறேன். இந்த முந்தின மிருகத்தை அந்தி கிறிஸ்து என்று சொல்வார்கள். அந்தி கிறிஸ்துவினுடைய அரசாட்சி ஆவி. இதுக்கு உதவி செய்ய போகிறது கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆவி. இந்த அமெரிக்காவுக்கு மாடலா இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கள்ள தீர்க்கதரிசியானவன் என்ன செய்ய போகிறான்? அவனுடைய பவர் எல்லாத்தையும் அவனுக்கு முன்பாக நடப்பித்து அந்த அந்தி கிறிஸ்துவை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வணங்கும்படி செய்ய போகிறான். அப்படி செய்கிற அந்த மொத்த அதிகாரத்தையும் பிந்தின எழுமின இந்துதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து, ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அந்த கள்ள தீர்க்கதரிசி தான் இந்த அமெரிக்காவுக்கு அடையாளம். அந்த மத தலைவருடைய ஆட்சி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு அடையாளமாகவும், பின்பு வந்த இந்த மிருகம் அமெரிக்கா என்பது கள்ள தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த பின்னாடி வந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசியாகவும், முன்னாடி வந்தது அந்தி கிறிஸ்துவாகவும், அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இவர்கள் செய்து ஜனங்கள் எல்லாரும் வணங்கும்படி செய்வார்கள். இப்போ அதே காரியம் தான் அமெரிக்கா செய்திருக்கிறது. உலகம் முழுவதும் அந்த மத தலைவரை வணங்கும்படி அதற்கான உத்தரவு போட்டு அவர்தான் உலகத்தில் இருக்கிறதான எல்லா கிறிஸ்தவத்திற்கும் ஒரே தலைவர் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கிறிஸ்தவம் அல்ல, உலகம் முழுக்க ஒரே மதம், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், ஒன் ரிலிஜியன் ஃபார்ம் பண்ணணும் தான் அவங்களுடைய பிளான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லா மதக்காரங்களையும் கூப்பிட்டு அவர்கள் அடிக்கடி கூட்டங்கள் நடத்தி அவங்க என்ன சைன் வாங்குறாங்கன்னு தெரியாது, எல்லாரும் போய் சைன் பண்ணிட்டு வராங்க. என்ன சைன் பண்ணிட்டு வராங்கன்னா, ஒன் ரிலிஜியன் உருவாக்குவது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களுடைய மூவ் எல்லாத்தையும் பாருங்க, கிறிஸ்தவத்தை உலகம் முழுக்க கொண்டு வரதாக இருக்காது. அப்படி இருக்கவே இருக்காது. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மதத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு புது மதத்தை ஸ்தாபித்து அந்த மதம் உலகம் முழுக்கும் இருக்கிறதா தான் அவருடைய காரியங்கள், அவங்களுடைய மூவ் இருக்கும். நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா, அது அவங்க இதெல்லாம் செய்யறது உலகம் முழுக்க கிறிஸ்தவத்தை அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னா வரவே வராது. அவர்கள் தலைமையில் ஒன் கிறிஸ்டியானிட்டி வரும், ஆனால் கிறிஸ்தவம் உலக மதமாக இருக்க முடியாது. எப்ப இது நடக்கும்? கிறிஸ்துவின் தலைமையில ஆயிடவர் அரசாட்சி நடக்கும் போதுதான் உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் உபதேசம் ஆளுகையில் இருக்கும். இப்ப கிறிஸ்துவின் உபதேசம் ஆளுகையில் இல்ல, கிறிஸ்தவம் ஒரு மதமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அதான் நான் சொல்வேன், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் மதம் பரப்புறோம்னு சொல்றாங்க. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை, பரப்பவும் கூடாது. இயேசு சொன்னது மதமாற்றம் அல்ல, இயேசு சொன்னது மனமாற்றம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம மத மாற்றத்தை நம்ம என்கரேஜ் பண்றதே கிடையாது, மனமாற்றத்தை என்கரேஜ் பண்ணுகிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை முறை என்பது உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நல்வழிப்படுத்துவது, கெட்டவன நல்லவனா மாற்றுறது. அதான் நான் சொல்வேன். இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கேட்க, அத்தனை பேரும் ஒரு காலத்துல கெட்டவனாய் இருந்து நல்லவனாய் மாறினவர்கள், பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள். இதுவரைக்கும் கிறிஸ்தவம், அதாவது சபையானது ஒரு நல்லவனை கெட்டவனாய் மாத்தினது சொல்லவே முடியாது. ஒரு சபை தீவிரவாதிகளின் கூடாரமாக இருக்குன்னு உங்களால் நிரூபிக்கவே முடியாது. ஒரு சபை ஒரு மனுஷனை பாவத்தில் தள்ளுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ பாவிகளை மனநிர்ம பண்றதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வேலை. அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ மதமாற்றம் இங்க இல்லை. அதனால உலகம் முழுக்க ஒரே கிறிஸ்தவ மதமா இருக்கணுமா? அது கர்த்தருடைய விஷனே கிடையாது. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கிறிஸ்துவின் உபதேசத்தை ஃபாலோ பண்ணவர்களா இருக்கணும். அதுதான் இயேசு விரும்பினது. இப்ப இயேசு சொன்ன அந்த காரியம் வராது. அது எப்போ வரும்? இயேசுவின் 1000 வருஷ அரசாட்சியில் தான் வரும். இப்பொழுது பிந்தின மிருகம் எழும்பி வந்திருக்கிறது. எழும்பி வந்தது மாத்திரமல்ல, முந்தின மிருகத்தை எல்லோரும் வணங்கும்படி செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அத்தனை பேரும் அதற்கு பின்பாக போகும்படி உலகத்தில் உள்ள மக்களை எல்லாரையும் அது கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கு. அதுக்கான சைன் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இது என்ன நடக்கும் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன். என்ன நடக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நாம எதிர்பார்க்கிறபடி உலக வல்லரசு ஒன்று உருவாகும். உலக வல்லரசு ஒன்று உருவாகும் போது ஐரோப்பியன் யூனியன் தலைமையில் உருவாகும். அப்படி அவர்கள் உருவாகி வரும்பொழுது அதனுடைய அரசாங்க மதமாக இது இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேர்ல்டு வைட், அதற்கு தலைவராக வரக்கூடிய ஆன்டி கிரைஸ்ட் என்ன செய்வானா, வேர்ல்டு வைட் ஒரே எக்கானமி, வேர்ல்டு வைட் ஒன் கிங்டம், வேர்ல்டு வைட் எல்லாத்தையும் ஒன்னு மாற்றும் போது அவன் செய்ய போறது ஒன் ரிலிஜியன். உலகம் முழுக்க ஒரு மதம் கொண்டு வரப்படும். அந்த ஒரு மதம் கொண்டு வரப்படும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய மதங்களையும் இணைத்து
ஒன் ரிலிஜன், எல்லா மதங்களிலிருந்தும் நல்ல கருத்துக்களை எடுத்து ஒரே மதமாக மாற்றப்படும். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருடைய மனதிலும் இப்ப அப்படி இருக்கு. இப்ப எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுமா? மனுஷன் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மனுஷன் மொழியால, மதத்தால, அப்புறம் வந்துட்டு சாதியால பிரிஞ்சு இருக்கிறதா இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மொழியா மாத்தணும். இது அகைன்ஸ்ட் பைபிள். பைபிள் படி ஒரு மொழியா மாத்தக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி, அந்தந்த மொழியில் தான் அவங்க இருக்கணும். இப்ப ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? எல்லாரும் ஒரு மொழியா இருந்தா நல்லது தானே, வேர்ல்டு வைடு ஒரு பிரச்சனையும் வராது. வரும், மிகப்பெரிய பிரச்சனை வரும். தேவன் அதனாலதான் மொழியை பிரிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம மொழிக்குன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மொழியினுடைய தனித்தன்மை ஒண்ணு இருக்கு. அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது, அதை மாற்ற முடியாது. உலகம் முழுக்க ஒரு மொழியோ, இந்தியா முழுக்க ஒரு மொழியோ வரக்கூடாது, வரவும் வராது. அடுத்து, உலகம் முழுக்க ஒரே எக்கானமி, ஜிஎஸ்டி, ஒரே டாக்ஸ், இது சரியான்னு கேட்டீங்கன்னா சரி கிடையாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பொருளாதாரம், ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை வேற மாதிரி இருக்கும், சம்பாதிக்கும் முறை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய அடிப்படை வசதி வாய்ப்புகள் வேற மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறவன நானும் ஒரே டாக்ஸ் கட்ட முடியாது. அந்தந்த நாட்டுக்கு டாக்ஸ் வேற மாதிரி இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப இங்க விவசாயத்துக்கு, இப்ப இந்தியா விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடு, இங்க வேற டாக்ஸ் போடணும். விவசாயத்துக்கு டாக்ஸ் கொடுக்க கூடாது, இங்க வேற மாதிரி கொண்டு வரணும். ஆனால் நம்ம உலகம் முழுக்க ஒரே ஜிஎஸ்டி, இதுக்கு பேர் குளோபலைசேஷன், இப்படி நிறைய பேர் இருக்குது. நாம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். உலகம் முழுக்க ஒரே வரி, உலகம் முழுக்க ஒரே மொழி, அது அவங்களுடைய பிளான சொல்றேன். இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்றேன், பைபிள் படி தப்பு, அவ்வளவுதான். இப்ப அதனுடைய விளைவா உலகம் முழுக்க ஒரே மதம். அப்படி வந்துட்டா ஜனங்களுக்குள்ள மத பிரச்சனையே இருக்காது, மத சண்டையே வராது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அதை எப்படி நீங்க பார்க்கணும்? அத்தனை பேரும் அவங்க சொல்ற அந்த ஒரு மதத்தை வணங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அத்தனை பேரையும் ஒரு சர்வாதிகார முறைப்படி கொண்டு வந்தாதான் அந்த மதத்தை வணங்க முடியும் பாருங்களேன். இல்லைன்னா எப்படி வரும்? அத்தனை பேரும் தங்கள் மதத்தை விட்டு கொடுக்க வேண்டி வரும். தங்களுடைய அப்படி விட்டு கொடுத்து எல்லாம் ஒன்னாயிட்டா நம்ம எல்லாம், அப்ப அந்த பகுத்தறிவாதிகள் எல்லாரும் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? அப்ப என்ன பாருங்க, இந்த ஒரு மதம் வந்துட்டா அன்னைக்கு உள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிருமே அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? அத்தனை பேருடைய உரிமையும் பறிச்சு அவனுடைய இருதயத்தில் உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு, நம்பிக்கையை உடைச்சு எல்லாரும் ஒருத்தரை தான் வணங்கணும் அப்படிங்கிறதான கட்டாய முறை வரும். அது சரி கிடையாது. அப்படி செய்யணும்னு இயேசு நினைச்சிருந்தா எப்பயோ இதை செஞ்சு முடிச்சிருப்பாரு. இயேசு விரும்பினது என்னன்னா, அவர்கள் தங்கள் இருதயங்களிலே உண்மையை அறிந்து, சத்தியத்தை அறிந்து, அந்த சத்தியத்தின்படி தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்பினார். கட்டாயம் என்பது கிறிஸ்தவத்தில் கிடையாது, இயேசு அதை விரும்பவும் இல்லை. சோ இப்ப வரப்போறவங்க அதை செய்ய போறாங்க. கட்டாய மதம் ஒன்று கொண்டு வரப்பட்டு எல்லாரும் வணங்கணும். இது எங்க இருக்கு? தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல எல்லா மதங்களையும் இணைத்து தன்னை பெரியவனாக்கி எல்லாரும் வணங்க வேண்டும். அதற்கான வேலைகளை இப்பொழுது செய்து முடிக்கப்பட்டாகிவிட்டது. இது பிந்தின மிருகம் கள்ளதிர்க்க தேசையாக பார்க்கப்படுகிறது. இது இன்னொரு உபதேசம் இருக்கு, கள்ளதிர்க்க தேசமாக பார்க்கப்படுகிறது. முந்தின மிருகத்திற்கு எல்லா உதவியும் செய்யும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா அரசருக்கும் இருக்கும். இப்போ ஹிட்லருக்கு கோயப்பல்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஹிட்லருக்கான எல்லாத்தையும் அவர் தான் சொல்லி கொடுப்பாரு. ஹிட்லருக்கு பின்னாடி இருந்து இப்ப தாவீதுக்கு யோவாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இதுவும். இந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு கள்ள தீர்க்கதரிசி, முந்தின மிருகத்திற்கு பிந்தின மிருகம், அடுத்து வரப்போகிற உலக வல்லரசுக்கு பின்னாடி இருந்து உதவி செய்ய போகிறது இந்த அமெரிக்கா வல்லரசு. இப்ப எப்படி அமெரிக்காவுக்கு எது ஒண்ணுனாலும் பின்னாடி இருந்து யூகே எல்லாத்துக்கும் சப்போர்ட், ஒரு 99% எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் இப்ப வரப்போற ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய அமெரிக்கா முழு சப்போர்ட் பண்ணி ஜனங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வழி ஆயத்தத்தை செய்து வைத்திருக்கிறது. இப்போ பிந்தின மிருகமும் எழும்பி வந்து விட்டது. முந்தின மிருகத்திற்கான அதிகாரத்தை எல்லாத்தையும் அதுக்கு திருப்பி கையில வாங்கி கொடுத்திருக்கிறது. வெகு சீக்கிரத்துல பிந்தின மிருகம் முந்தின மிருகமானது ஆட்சி பீடத்துக்கு வரும். அதாவது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மீண்டும் வரும். அதற்கு முழு சப்போர்ட்டாக இந்த பிந்தின மிருகம் அமெரிக்கா இருக்கும். அதாவது யூரோப்பியன் யூனியன் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா முழு சப்போர்ட்டாக இருக்கிற காலகட்டம் ஒன்று வரப்போகிறது. எப்படி அமெரிக்கா வல்லரசா மாறத்துக்கு அது வரைக்கும் வல்லரசா இருந்த யூகே ஒத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குதோ அதே மாதிரி அமெரிக்கா யூரோப்பியன் யூனியனுக்கு முழு சப்போர்ட்டிவாக இருக்கிற காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது. இனி காலம் செல்லாது. கண்டிப்பாக நம்முடைய தலைமுறையில நம் கண்கள் காண இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும். எப்போன்னு தெரியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார். இப்ப நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மேகங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. சீக்கிரத்துல இவைகள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும்.
வெகு சீக்கிரத்துல நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களையும் இருதயங்களையும் திறந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன், மகத்துவம் உள்ள தேவன், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நீ தந்த சந்தர்ப்பத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்ட இந்த வேத வசனம் முடிவு பரியந்தம் எங்களுக்குள்ளே நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ச்சியாய் உமக்கு சித்தமானால் தொடர்ந்து நாங்கள் படிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.